கட்டிட கட்டுமான பொருட்கள் கண்காட்சி நடக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இது ஐயா டவர் புதுக்கோட்டையில் நடந்துச்சு. நீங்கள் பார்க்குறவங்க யாராவது வீடு கட்டுற கனவு உங்களுக்கு இருந்துச்சுனாலோ அல்லது வீடு கட்டிக்கிட்டு இருந்தாலோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டோர்ஸ் வச்சுருந்தாங்க. அப்படி உள்ள என்ட்ரன்ஸில் பாஸ் அவுட் பண்ணி உள்ள நெக்ஸ்ட்டு ஸ்டால் பார்த்தீங்கன்னா பிவிசி ஃபிட்டிங்ஸ் பைப்ஸ், பிவிசி டேங்க்ஸ், பிவிசி மொபைலில் டாய்லெட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன். உங்களுக்கு இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் பற்றி எதுவும் ஐடியா இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் இந்த மாதிரி எக்ஸ்போ நடக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நியூ இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இல்லை உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் இல்லை நீங்களே உங்களுடைய வீடு கட்டி கொடுக்குறவருக்கோ இல்லை நீங்களே கட்டினாலோ ஒரு சஜஷன் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஒரு புது ஐடியா கிடைக்கும், டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் திங்க் பண்ணி உங்களுடைய வீட்டை நீங்களாவே பர்ஃபெக்டாக பண்ணலாம். அதை ஸோ நம்ம இப்போ அடுத்த செக்ஷன் மூவ் ஆகிறோம். நெக்ஸ்ட் செக்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட் வச்சுருக்காங்க, ரூஃபிங் டைல்ஸ் வச்சுருக்காங்க. ரூஃபிங் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ஒயிட் டைல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் இருக்குது. அந்த வீட்டில் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான இது வந்து நம்ம அதுக்கப்புறம் கோட்டிங் பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரி வருன்றதுக்கான கோட்டிங் இருக்குது. அது மாதிரி நம்மகிட்ட கெமிக்கல் ஒரு 85 ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட அவைலபிள். பில்டிங் டாக்டர்ன்ற நம்மளோட ப்ராடக்ட் நம்மளது நேனோன்ற ப்ராடக்ட் வந்து ரூஃபில் நம்ம கோட்டிங் பண்ணிடுவோம். இந்த ப்ராடக்ட் அப்படி நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மேட் பண்ணிய டைல்ஸ். பெரிய அளவில் டைல்ஸ் நம்ம ஹைட் வரும், மினிமம் 6 to 7 feet ஹைட் உள்ள டைல்ஸ்லாம் இங்கே இருக்குது. மேட் ஃபினிஷிங் மேட் டைல்ஸ்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் நிறைய டிசைன்ஸ் வருது, இந்த மாதிரியான டெக்ஸ்சரிங்ஸ், ஃப்ளோரல் டிசைன்ஸு. ஃபஸ்ட்டு செக்ஷன் ஹாலு நம்ம பார்க்குறது. நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது, நியர்லி 100 ஸ்டால்ஸ் வரையும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த காங்கிரீட் மிக்சிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண அந்த இது செக் பண்ணுற அந்த கம்பெனிக்காரங்க அதை வச்சுருக்காங்க. காங்கிரீட் மிக்சரை செக் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஐட்டம்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்க. இது ரெடிமேட் பிரேக்ஸ் வச்சுருக்குறாங்க, சிமெண்ட் பிரேக்ஸு, பெயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த செக்ஷனு இன்னும் பெயிண்ட் ஸ்டாலில் இங்கே வந்து ஒன்று தான் வச்சுருந்தாங்க. அந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் டீலருங்க அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து கம்பி, பில்டிங் மெட்டீரியல்ஸ்க்கான கம்பி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் இப்போ வாட்டர் பம்ப்ஸ் பார்க்குறோம். வீட்டுக்கு தேவையான வாட்டர் பம்ப்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து சப்மர்ஷன் அந்த பம்பும் இருக்குது. இங்கே சப்மர்ஸ் பம்பும் வச்சுருக்காங்க, ப்ரெஷரைஸ் பம்ப் வச்சுருக்காங்க. இந்த பம்ப்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது. இதில் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதோட ஆக்சசரிஸும் வச்சுருந்தாங்க. இது சோலார் ஐட்டம்ஸ், சோலார் ஆக்சசரிஸு, சோலார் பேனல்ஸு. இது வந்து சிமெண்ட் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த சிமெண்ட் இதில் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் கிரேட்ஸில் வச்சுருந்தாங்க.
இதுவும் நியூ கம்பெனிஸ் மாதிரி தான் தெரியுது. ஸோ இன்டோர் டைல்ஸ்க்கு என்ன சிமெண்ட்டு, அவுட்டோருக்கு என்னது, அதுக்கான பைண்டிங்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. டைல்ஸ் பைண்டிங், மார்பிள்ஸ், கிரானைட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட்வேர் ஐட்டம்ஸு, பாத் டேப்ஸு, ஃப்ளாஷ் என்க்ளோஷரு, பிவிசி விண்டோஸு, இதில் அலுமினியம் டைப்பும் இருக்குது. இது எல்லாமே கஸ்டமைஸ் சைஸும் பண்ணுவாங்க, அந்த டோர்ஸ் அந்த விண்டோஸ்லாம். டைல்ஸ் வச்சுருக்காங்க. டைல்ஸில் வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறது, மோஸ்ட்லி அவுட்டோருக்கு யூஸ் பண்ணுறது, இன்டோர் யூஸ் பண்ணுறது, பாத்ரூம், டாய்லெட்ஸு இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியுது. மொராக்கன் டிசைன்ஸு, ஆத்தங்குடி டைல்ஸ் அந்த மாதிரியான டிசைன்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது 3-4 விண்டோ, கிளாஸ் விண்டோ வச்சு பிவிசி டோர் இதில் அது மெட்டீரியலில் பண்ணது. ஸோ இது அகைன் ஒரு ஹார்ட்வேர் அக்சசரிஸ் இங்கே இருக்குது. பாத்ரூமில் இந்த டாய்லெட்டோட அக்சசரிஸ் இருக்குது. எல்லா கம்ப்ளீட் அக்சசரிஸ் இந்த ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அதில் டிஃப்ரெண்ட் வெயிட்டில், டிஃப்ரெண்ட் வெரைட்டியில், டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் இது இருக்குது. உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். டேப்ஸு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேப், வாஷ் பேஷன்ஸு, கிளாஸ் அவுட்டு, இதெல்லாம் பாத்ரூம் இந்த டாய்லெட் ஃபிட்டிங்ஸ் ஐட்டம்ஸை அந்த ஆக்சசரிஸ் இதில் வச்சுருக்காங்க. ஷவரிங் ஐட்டமும் இதில் வச்சுருக்காங்க. இவங்க நிறைய வெரைட்டி பண்ணி வச்சுருந்தாங்க இந்த ஸ்டால்காரவங்க. ஒவ்வொருலையும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. இந்த ஷவர், ரெயின் ட்ராப்ஸ் ஷவரு, இதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த டிஸ்பிளேக்காக 3-4 வச்சுருந்தாங்க. பட் இதுலேயே ஆட்டோமேட்டிக் இருக்குது. இது ப்ளே ஆஷ் பிரேக்குன்னு சொல்லுவாங்க, அந்த இது வச்சுருக்காங்க இவங்க. இதுவும் ஒரு கெமிக்கல் கம்பெனி தான். இது வுட்டு நம்ம வீட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கதவு, ஜன்னல் யூஸ் பண்ணக்கூடிய வுட்டு, டிஃப்ரெண்ட் கண்ட்ரி இம்போர்ட்டட் வுட்ஸ் அது வச்சுருந்தாங்க அந்த ஸ்டால்னு. எந்தெந்த கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணோம் அந்த வுட் ஆஸ் பர் த ரேஞ்ச் அவங்க வச்சுருக்காங்க. ப்ரைஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் 1500 போட்டிருந்தாங்க. அதில் அதாவது டீக் வுட் ப்ரைஸ் 1500. ஸோ இது வந்து கேபிள், என்ன டைப் ஆஃப் கேபிள் வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம், என்னென்ன ரேஞ்சஸ் இருக்குது, என்னென்ன திக்னஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பேசிக்கலாக ரெசிடென்ஷியலுக்கு இந்த மாதிரி கேபிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு டைல்ஸ் தான், டைல்ஸ் கம்பெனி. இவங்களும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் விரும்புகிற மாதிரி எந்த உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எது வேணாலும் செஞ்சுட்டு உங்கள் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் ஒரு டைல்ஸ் கம்பெனி தான். இது வந்து லாங் டைல்ஸ் இருக்குது. எல்லாமே சாம்பிள்ஸ் வச்சுருக்காங்க. கிரானைட், மார்பிள், அந்த டேபிள் டாப்பு, கிச்சன் டாப் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நிறைய டெக்ஸ்சர் டிசைன்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. இதோடைய பேசிக் ப்ரைஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 75 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது மேனுவல் க்ளோசரு. இதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட் நியூ கம்பெனிஸ் மாதிரி தான் தெரியுது. பட்டு கார்பன் கோட்டட் ஸ்டீல் சீக்கிரத்தில் துருப்பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவும் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க, டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி வச்சுருந்தாங்க. இதுவும் ரெடிவே காங்கிரீட் வால்ஸ் பண்ணுறவங்க இவங்கள்ட்டையும் ப்ரீக் வால், அதாவது சிமெண்ட் வால் பிரேக்ஸ் இருக்குது இவங்கள்ட்டையும்.
டிஃப்ரெண்ட் பெரிய பேபல் சைஸில். இது இன்டீரியர் லைட்ஸு, சீலிங் லைட்ஸு, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் அண்ட் இந்த ஆக்சசரிஸ்லாம் இங்கே இருக்குது. சைட் லேம்ப்ஸு, டெக்கரேட்டிவ் லேம்ப்ஸு, இதெல்லாம் அதில் வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டி இருக்குது. நம்மளால ஒரு ஜஸ்டிஃபை முடிவுக்கே வர முடியாது. அந்த மாதிரி இருக்குது நிறைய. இதுவாக ஒன்று இப்போ செலக்ட் பண்ணாமல் ஒன்றோட ஒன்று பெட்டராக இருக்கிற மாதிரியே நான் ஃபீல் ஆகுது. இங்கே ஸ்பாட் லைட்ஸ்லாம் நிறைய டைப் வச்சுருக்காங்க. சைடு வால், வால் லேம்ப்ஸ், இன்டோர் அண்ட் அவுட்டோருக்குள்ள லைட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதில் எல்லாமே எல்இடி டைப்ஸ் தான், லோ பவரில் ஃபங்க்ஷன் ஆகுறது. லோ பவராக இருந்தாலும் நல்ல பிரைட்னஸ் இருக்குது, கொஞ்சம் குட் லுக் கொடுத்துருக்கு, ஃபினிஷிங் லுக் நல்லா இருக்குது. பெயிண்ட்டுக்கு ஆஸ் பர் தான் உங்களை இன்டீரியர் டிசைனுக்கு நல்லா பக்காவான ஒரு லுக் கொடுத்துரும். இதெல்லாம் வந்து ஹால்வே, லிவிங் ரூமில் வைக்கக்கூடிய சரியான பர்ஃபெக்டான லைட் செலெக்ஷன் நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட் சைஸ் ரேஞ்சஸில் இது வந்து லைட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நல்லா ஃபேன்சியான இருக்குது, டிஃப்ரெண்ட் இந்த டிசைனாகவும் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிச்சன், மாடுலர் கிச்சனுடைய அந்த இது பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிளேவுட்ஸை, இந்த பேனல்ஸை வச்சு நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். சைட் வாலில் லிவிங் ரூமோ இல்லை எந்த பெட்ரூம்ஸோ இதில் நம்ம வந்து வால் டிசைனை டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இது ஒரு லாங் பேனலாக வரும். அந்த பேனலில் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் டெக்ஸ்சர்ஸ் இதில் இருந்துச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி மோர் தென் 1000 டிசைன்ஸ் இது வச்சுருக்காங்க. இந்த மாடுலர் கிச்சனுடைய லைன் சாம்பிள் வுட்ஸ் வச்சுருக்காங்க. இதை வந்து வாட்டர் ப்ரூஃப் வுட், 15 வருஷம் அங்கே வாரண்டி சொல்கிறாங்க. ஸோ மினிமம் இந்த மாதிரியான மாடுலர் கிச்சன் பண்ணுறதுக்கு 750 ருபீஸ் சொல்கிறாங்க ஸ்கொயர் ஃபீட். இது உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மாறும், டிபெண்ட் பண்ண லேபர் காஸ்ட் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த இதெல்லாம் இருக்குது. பாருங்க, இது வந்து ஒரு செட்டோடைய டிசைன் இப்போ காமிச்சாங்க இல்லையா, அது வந்து ஒரு செட்டோடைய டிசைன். அந்த இது வந்து என்னென்னா மெயின் டோருக்கு ஒரு பேட்டர்ன் வரும், அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும். இது ஹோம் வீட்டோட என்ட்ரன்ஸில் பேர் எழுதுவோம் இல்லையா, லோகோஸு, பேர், உங்கள் வீட்டோட பேர், டோர் நம்பர்ஸ், இந்த மாதிரி என்ன வேணாலும் எழுதிக்கலாம். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் மக்கள் எதெல்லாம் அதிகமாக விரும்பியிருக்காங்களோ அதை தான் இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. இது வந்து அக்காரிலிக்லேயும் செஞ்சுருக்காங்க. அது பிளேட்ஸ்லேயும் இருக்குது, அதாவது அலுமினியம் பிளேட்ஸ்லேயும் இருக்குது, பிவிசிலையும் இருக்குது, ஏசிபிலையும் இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். ஸோ இது அனதர் டைல்ஸ் கம்பெனி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்குது. இந்த டெக்ஸ்சரிங்கே பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு மொரோக்கோ பேட்டர்ன் மாதிரி இருக்குது. அண்ட் இதெல்லாம் டிசைன் நல்லா இருக்குது, சிம்பிளாக. சென்ட்ரல் பார்ட் வைக்கக்கூடிய பர்ஃபெக்டான கலெக்ஷன் அது. இந்த லிவிங் ரூம் உள்ள டைல்ஸ் தான் வந்தது, லாங் டைல்ஸ். இதெல்லாம் கிச்சனுக்கு யூஸ் பண்ணலாம். ஃப்ளோருக்கு, கிச்சன் ஃப்ளோருக்கு அந்த வுட் ஃபினிஷிங் உள்ள டைல்ஸும் இருக்குது. இவங்க பிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் பண்ணுறாங்க. அவுட்டோர் டைல்ஸும் இவங்கள்ட்ட இருந்துச்சு. பார்க்கிங் லாட்லாம் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி டைல்ஸு. பிவிசி வந்து ஜஸ்ட் ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங்க்கு இதுக்கு ஓகே, பட் இண்டிவிஜுவல் ஹோம்க்கு இது எந்த அளவு சேஃப்டியாக இருக்குங்கிறது தெரியல. இதுவும் சீலிங் எல்இடி லைட்ஸ் அண்ட் லைட்ஸ் உள்ள கம்பெனி தான், ஒரு ஸ்டால் தான் அது. இங்கே வந்து டிஃப்ரெண்ட் அட்ராக்டிவ்ஸ் எல்இடி லைட்ஸ் வச்சுருந்தாங்க, வால் லைட்ஸ், சீலிங் லைட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதை நீங்கள் பார்க்குறீங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா பார்க்கும்போது.
உங்கள் பெயிண்ட் கலர் என்ன இருக்கும் அந்த கலரை வந்து இந்த லைட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்ஃபெக்ட் லுக் கொடுத்துரும். ஒரு ஃபினிஷிங் லுக். சீலிங்காக நீங்கள் வைக்கலாம், சைடு வாலுக்கு வைக்கலாம், இன்டோருக்கு வச்சுக்கலாம், அவுட்டோருக்கு வச்சுக்கலாம். எவ்வளோ வெரைட்டி இருக்குது பார்த்தீங்களா? வாவ். இல்லை ஆக்சசரிஸ் அந்த ஸ்விட்சஸ் அந்த இதெல்லாம் கம்ப்ளீட்டாகவே வச்சுருக்காங்க. எல்லா ஆக்சசரிஸ் வச்சுருக்காங்க. எல்இடி லைட்ஸ் வச்சுருக்காங்க, சீலிங் லைட்ஸ் வச்சுருக்காங்க, சைட் லைட் வச்சுருக்காங்க, டெக்கரேட்டிவ் லைட்ஸ், எல்இடி லைட்ஸ் வச்சுருக்காங்க. இது சிம்பிளாலாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா? வாவ், இந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நல்லா இருக்குல்ல? இதுவும் லிவிங் ரூமுக்கு வைக்கக்கூடிய ஒரு லைட் தான். ஸோ என்னோடய கேமராவுடைய மெயின் 4K கேமரா வந்து பேட்டரி டவுன் ஆனதுனால என்னுடைய மொபைல்லேருந்து ஷூட் பண்ணுறேன். இது ஹோம் ஜஸ்ட் ஒரு 2 minutes பட் அந்த எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ஆசம். ஹோம் தேட்டர் வேணுங்கிறவங்க அவங்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இது அகெயின் இந்த பிரேக்ஸ், இன்டர்லாக் பிரேக்ஸு, இன்டர்லாக் ஸ்டோன்ஸ்லாம் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க இங்கே. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிடலாம் நீங்கள் போட்டிருந்தாங்க. லேபர் காஸ்ட் ரொம்ப கம்மி, ரொம்ப ஷார்ட் டைமில் உங்களுக்கு வீடியோ ஃபினிஷ் பண்ணிடலான்னு போட்டிருந்தாங்க. அடுத்தது கர்டைன்ஸ் வச்சுருந்தாங்க. அலுமினியம் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் செய்கிறவங்க தான் இவங்களும். கர்டன்ஸ் ரெடிமேட்ஸாக கஸ்டமைஸ் பண்ணி எல்லா சைஸ்லையும் செஞ்சு கொடுக்குறாங்க. இவங்கள்ட்ட நிறைய டெக்ஸ்சர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் இருந்துச்சு. இது ஆட்டோமேட்டிக் டைப் இருக்குது, நம்ம மேனுவல் புல்லிங் டைப்பும் இருக்குது. ஸ்க்ரீன்ஸ் அண்ட் கர்டைன்ஸ், அதாவது மெயின் டோருக்குள்ளே கர்டைன்ஸ் போடலாம், அந்த விண்டோஸ்குள்ளே கர்டைன்ஸ் போடலாம். இதுலேயே அதுக்கான அந்த பார் வச்சுருந்தாங்க. பாருக்கான டிசைன், டிஃப்ரெண்ட் வெரைட்டி டிசைன்ஸ் என்க்ளோசர் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. நிறைய டிசைன்ஸ் பீம் டிசைன்ஸ் தான் வச்சுருக்காங்க. அவங்க வெப்சைட்டில் நிறைய லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டன்ஸ் அண்ட் டன்ஸ் டிசைன்ஸ் இருக்குது. இது இந்த பாரோட என்க்ளோசிங் டிசைனு. ஸ்க்ரீன் கர்டைனில் வரக்கூடிய சைடு எண்டில் வரும் இல்லையா, வெறும் பார் மட்டும் போடுவாங்க, இப்போ டிசைனாக போடுறாங்க. மெட்டீரியல்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு நார்மல் ஸ்டாண்டர்ட் சைஸோட ரேட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 350லேயே ஒரு நார்மல் ஸ்டாண்டர்ட் சைஸோடைய விண்டோஸ் கர்டைன்ஸ் வாங்கிடலாம் நீங்கள். அந்த நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. அவங்க வெரைட்டிஸை அவங்களோட பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பார்த்து வீடு கட்டுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் வீடு கட்டுறவரை அதை கட்டி உங்களுக்கு கேம் இருந்தாலோ இல்லை வீடு கட்டிட்டு இருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹார்ட்வேர் ஷோரூம் வந்திருக்கோம், ஸ்டால் வந்திருக்கோம். இவங்கள்ட்ட நிறையா டோர்ஸோட ஃபிட்டிங்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. வெரைட்டி நிறைய இருக்குது. எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்க. ஃபிட்டிங்ஸ் வச்சுருக்காங்க, ஹார்ட்வேர் ஃபிட்டிங்ஸு, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு, டைல் ட்ரையரு, டவல் ட்ரையரு, டவல் ஹேங்கர்லாம் வச்சுருக்காங்க. ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் டிசைன்ஸ் என்னென்னங்கிறதோ எல்லாம் வச்சுருக்காங்க. லாக்ஸ், டிஃப்ரெண்ட் லாக்ஸ், மெயின் டோரு, பெட்ரூம், டிஃப்ரெண்ட் லோ என்ட்ரன்ஸ் டோருக்கு ஒரு டோர் லாக் போடுவோம், பெருசு ஹெவியாக போடுவோம். உள்ள சின்ன ஒவ்வொரு டோர் கொஞ்சம் லாக்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும்ல, எல்லா வெரைட்டியும் இதில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து இவங்களும் வந்து டைல்ஸ் அண்டு நிறையா வச்சுருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ், வெட்டிஃபை டைல்ஸ், கிச்சன் டைல்ஸ், லாங் டைல்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. இவங்க ஃபர்னிச்சரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சைடில் ஃபர்னிச்சரையும் காமிக்கிறேன். ரெடிமேட் டோர்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டேர் கேஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸ்பைரலில் அந்த ஸ்டெப்ஸ் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை, டிஃப்ரெண்ட் மெட்டீரியலில், டிஃப்ரெண்ட் பட்ஜெட்டில் பண்ணுறாங்க இவங்களும். இது எஸ்எஸ் மெட்டீரியலோட ஃபிட்டிங்ஸு.
இது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், வாட்டர் ப்ரூஃப், அந்த ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் அவங்க வச்சுருந்தாங்க. இதில் வந்து ரொம்ப அவசரமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, க்ளோஸ் அவுட் வந்து ஆட்டோமேட்டிக்கில் வச்சுருக்காங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் அவுட் ஆயிரும். அந்த மாதிரியான டைப் வச்சுருந்தாங்க. அது நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்கள். இது வந்து ஷவரு. இந்த ஷவர் நல்லா செட்டப் சூப்பராக இருந்துச்சு. இந்த க்ளோஸ் அவுட் பாருங்கள், சூப்பராக இருக்கா. ஆட்டோமேட்டிக்கு ரிமோட் ஆக்சஸில் இருக்குது. இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ரொம்ப நல்லா அவசரமாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ளாஷ் அவுட் ஆகிக்கணும். எல்லாமே ரிமோட்டில் ஃபங்க்ஷன் பண்ணுறது தான். ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் பிராண்டு தான், எதுவும் இம்பார்ட்டன்ட் பிராண்ட் எதுவும் ஐட்டம் தான். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரைஸே அவரேஜோட இருக்குது. அவங்களே டைல்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ஒரு டிசைன் டெக்ஸ்சர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது சிசிடிவி கேமராஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இவங்களும் டைல்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டி அவுட்டோர் டைல்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வச்சுருந்தாங்க. அவுட்டோர் டைல்ஸ், டெரஸ் ஃபார்ம் இல்லையா, அந்த மாதிரி டைல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஹீட் ப்ரூஃப். இந்த காங்கிரீட்டு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மிஷினரிஸ் இவங்க வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் மிஷினரிஸ், ஹெவி மிஷினரிஸ்லாம் வச்சுருக்காங்க. காங்கிரீட் உடைக்கிறது, ட்ரில் பண்ணுறது, டிமோலிஷன் பண்ணுறது, அந்த ஒர்க்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த வீடியோடைய எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம், என் பேர் சுரேஷ். ஒருங்கிணைந்த கட்டிட பொறியாளர் சங்கத்தினுடைய தலைவர். அவர் பால்ராஜ் செக்ரட்டரியாக இருக்கிறார். முகமது முபாரக் அவருக்கு இந்த எக்ஸ்போவோட கோ சேர்மனாக இருக்கிறார். மற்ற இவர் துணைத் தலைவராக இருக்கிறார். எங்களுடைய ஒருங்கிணைந்த கட்டிட பொறியாளர் சங்கத்தின் சார்பாக UCA பில்ட் எக்ஸ்போ 2026 என்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை புதுக்கோட்டை மாநகரமே கண்டு வியக்கும் அளவிற்கு அதிசயிக்கும்படியாக நாங்கள் நடத்தி முடித்திருக்கிறோம். இந்த 3 நாட்களும் பலதரப்பட்ட மாவட்டங்களிலிருந்து பொறியாளர்களும் பார்வையாளர்களும் வந்து கலந்து பயனடைந்து சென்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 81க்கும் மேற்பட்ட காட்சி அரங்குகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. விதவிதமான காட்சி அரங்குகள் மற்றும் அதிநவீனமயமான காட்சிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இது பலருக்கு பிரயோஜனமாக இருந்தது. இதுவரை இந்த புதுக்கோட்டை மாநகராட்சி கண்டு வியக்கும் அளவிற்கு நடைபெற்றிருக்கிறது. எங்களுடைய இலக்கு புதுகை மாநகரத்தை ட்ரேட் ஃபேர் அளவிற்கு அதற்கு மேலாக நாங்கள் இதை நடத்தி தர வேண்டும், நடத்தி முடிக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டோம். வருகிற காலங்களிலே அதை மிஞ்சுகிற அளவிலே எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். எதிர்காலத்தில் அடுத்த வருடம் இதே தினங்கள் 8, 9, 10 ஜனவரி மாதம் இதே மண்டபத்தில் நாங்கள் இன்டீரியர், எக்ஸ்டீரியர் அண்ட் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ வைப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். அதையும் அறிவித்திருக்கிறோம். வெற்றிகரமாக அதை நடத்தி முடிப்போம். இது புதுக்கோட்டை மாநகரத்தை மாற்றியமைக்கும் ஒரு மாபெரும் முயற்சி. இதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய ஒருங்கிணைந்த கட்டிட பொறியாளர் சங்கத்தின் சார்பாக, எங்களுடைய அனைத்து பொறியாளர்களின் சார்பாகவும், உதவி செய்த ஸ்டாலில் பங்கு பெற்றிருக்கிற அனைத்து நிறுவனங்களுக்கும், மற்ற எங்களுக்கு உதவி செய்த அனைத்து தரப்பு மக்களுக்கும் நாங்கள் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். தொடர்ந்து எங்களுடைய முயற்சி, மாற்றியமைக்கும் முயற்சியிலே தொடர்ந்து திளைத்திருந்து நாங்கள் வெற்றி பெற்று தீர்வோம். இது நாங்கள் எடுத்து வைத்திருக்கிற முதல் முயற்சி. இது மென்மேலும் மிக பிரம்மாண்டமான அளவிலே நடைபெற்று கொண்டே இருக்கும். இதை காட்டிலும் அடுத்த முறை மிக அதிகமான, மிக எதிர்பார்க்கக்கூடிய அளவிலே நாங்கள் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அதை தாண்டிலும் நிறைவேற்றி வைப்போம் என்று கூறி நாங்கள் இதை அனைவருக்கும் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.